என்னை பொறுத்தவரை கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு பெஸ்ட் திங் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் நல்லதா கெட்டதா? நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம போகிறோம். பின்னோக்கி போனோம் அப்படின்னதுன்னா அப்போ வந்து எல்லாருக்கும் சம்பளம் ரொம்ப கம்மி, இந்த மாதிரி ஈஸி ஆக்சஸ் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்ததுனால 24/7 வந்து மாதத்துடைய மொதல் நாளோ கடைசி நாளோ என்னைக்காவது கடையில் கூட்டம் கம்மியாக இருந்திருக்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒரு கிரெடிட் கார்டை பற்றி புரிஞ்சிக்காம நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு வந்து தப்புன்னு சொல்கிறதுல என்ன இது இருக்குது? கிரெடிட் கார்டை பொறுத்த வரையும் நல்லது ப்ரொவைடட், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 90% ஆஃப் பீப்புளுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைங்க எனக்கு சொன்னாலும் புரியாது, எனக்கு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா பெட்டர் ஜிபே மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னா, நான் உனக்கு வாங்கி தரேன்ப்பா, என்ன வாங்கிக்கோ, நீ அப்புறம் எனக்கு காசு கொடு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்லேருந்து பைசா திரும்பி வரும். யூ ஆர் டேக்கிங் a huge risk. அன்ஃபார்ச்சுனேட்லி 50% ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ டயத்துக்கு திருப்பி தர மாட்டாங்க. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சார்ந்த நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பட்ஜெட் பத்மநாபன் சார் இருக்காரு. அவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரும் கூட. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இப்போ எப்படி கடன் வந்து இது நார்மல், இது அப்நார்மல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமோ, அதே மாதிரி கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கிறது அதோட அவசியம் சொல்லலாம் சார். ஏன் அப்படின்னா கிரெடிட் கார்டெலாம் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கினா அது ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே கிரெடிட் கார்டு வந்து ஒரு பெரிய தலைவலி தானா, இல்லை அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் அது பெஸ்ட்டா சார்? என்னை பொறுத்தவரை கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு பெஸ்ட் திங் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். ஆனால் என்னென்னா எகெயின் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயமும், இப்போ இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் நல்லதா கெட்டதா? நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக. இன்டர்நெட்டு நல்லதா கெட்டதானா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. எல்லா ஒரு விஷயமும் எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்குது. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுல என்ன இருக்குது? புரியுதுங்களா? இப்போ கிரெடிட் கார்டுங்கிறது என்ன? இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், ஓகேங்களா, அல்லது உங்கள் தாத்தாட்ட. அந்த முன்னாடி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம போகிறோம். புரியுதுங்களா? பின்னோக்கி போனோம் அப்படின்னதுன்னா அப்போ வந்து எல்லாருக்கும் சம்பளம் ரொம்ப கம்மி, இந்த மாதிரி ஈஸி ஆக்சஸ் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு சம்பளம் வரும். சம்பளம் வந்ததுன்னா அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ மோஸ்ட்லி 10-15 தேதிக்குள்ளே செலவு பண்ணிடுவாங்க. அடுத்த 15 நாள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கடை வீதியிலலாம் போனீங்க அப்படின்னதுன்னா மொதல் 10-15 நாள் தான் கூட்டம் இருக்கும். அடுத்த 15 நாளில் அவன் சும்மா கடையை மூடக்கூடாதுங்கிறத திறந்து வச்சுருப்பான். எந்த வியாபாரமும் நடக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா பைசா இல்லை. இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்ததுனால 24/7 வந்து மாதத்துடைய மொதல் நாளோ கடைசி நாளோ என்னைக்காவது கடையில் கூட்டம் கம்மியாக இருந்திருக்க? இல்லை சார். ஓகேயா? அதுக்கு மேஜர் இதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ கிரெடிட் கார்டில் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு எப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கான். கிரெடிட் கார்டு வந்து 5000-10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 20-25,000 ரூபா சம்பாதிச்சா தான் மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்க.
ஸோ கிரெடிட் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிரெடிட் கார்டு இருக்குப்பா, அப்போ எது வேணாலும் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அது தவறான அணுகுமுறை. நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன், நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது வந்து என்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தாலும் இல்லாட்டியும் நான் அந்த ஹோட்டலுக்கு போகிறேன். கரெக்டாக இல்லையா? கிரெடிட் கார்டு இருக்குங்கிறதுக்காக நான் ஹோட்டலுக்கு போனேன்னா இல்லை, எனக்கு ஹோட்டலுக்கு போகணுங்கிற ஒரு விருப்பம் ஆர் தேவை, அதுக்காக நான் ஹோட்டலுக்கு போகிறேன். அப்போ ஹோட்டலில் வந்து ஒரு பில்லு வருது, லெட்டஸே 500 ருபீஸ்னு வருது. அந்த 500 ருபீஸ்க்கு நான் என்ன பண்ணலாம்? ஒன்று, என்னுடைய பாக்கெட்லேருந்து 500 ரூபாய் காசு எடுத்து கொடுக்கலாம். இன்றைக்கி ஜிபேலாம் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் பையில் இல்லை, ஸ்வைப் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறான். ஓகேங்களா? இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து நான் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறேன், இன்றைக்கி 15 தேதி அப்படின்னா எனக்கு வந்து பில் வந்து 20ஆம் தேதி எனக்கு பில், அதாவது டிசம்பர் 20 வரை என்ன வாங்குறேனோ அதை வந்து நெக்ஸ்ட் 20 டேஸ் கழிச்சு, அதாவது ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு நான் பே பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 500 ரூபாய்க்கு ஹோட்டலில் பில்லு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு டிவி வாங்கியிருக்கேன், அப்புறம் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு துணி வாங்கியிருக்கேன். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி எனக்கு 50,000 ரூபா இந்த மாதம் நான் வாங்கியிருக்கேன். அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே நான் 50,000 ரூபா கட்டணும். ஓகேயா? நான் 50,000 ரூபா கட்டிட்டேன்னா எனக்கு வந்து எந்த விதமான சார்ஜும் கிடையாது. ஆனால் அந்த பில்லில் என்ன வரும்னா 20ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் 50,000, மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு அது 5%. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன? 2,500 ரூபா. நீங்கள் 2,500 ரூபா யூஸ் பண்ணாலே, 2,500 ரூபா கட்டினாலே போதும், 50,000 கட்ட வேண்டாம். அப்படின்னா மைண்டு என்ன நினைக்கும்? நான் 50,000த்துக்கு வாங்கியாச்சு, 2,500 கட்டினா 2,500 கட்டினாலே என்னை வந்து கார்டை யூஸ் பண்ண விடுறான். கரெக்டாக? இப்போ 2,500 ரூபா கார்டை யூஸ் பண்ண விட்டான்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்? 50,000. எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? 2,500. ஓகே, இல்லை 5,000 பே பண்ணியிருக்கீங்க. அப்படின்னதுன்னா மீதி 45,000 இருக்கு இல்லையா? அந்த 45,000த்துக்கும் நெக்ஸ்ட் டேலேருந்து 36% per annum, அதாவது பர் மந்த்து 3 வட்டி. அப்போ இந்த 45,000 ரூபாய்க்கு 3% வந்து வரும். அதை தவிர பாக்கி வந்து என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கும் அந்த 3% இம்மீடியட்டாகவே இதாகும். அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான இந்த கிரேஸ் பீரியட் எதுவுமே கிடையாது. இதோட நீங்கள் அடுத்து வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே வந்து 3% வந்து இதாகிடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு கிரெடிட் கார்டை பற்றி புரிஞ்சிக்காமல் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு வந்து தப்புன்னு சொல்கிறதுல என்ன இது இருக்குது? இப்போ நீங்கள் வந்து 2 வீலரும் காரும், நீங்கள் 2 வீலர் ஓட்டுறீங்க, உங்களுக்கு 2 வீலரே ஓட்ட தெரியாது. ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் இந்த வண்டி ஓட்டுறேன்ப்பா அப்படிங்கிறேன். சரிம்மா ஓட்டு அப்படிங்கிறேன். அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்காங்கன்னா உனக்கு ஓரளவுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஓட்டவே தெரியாது, நீ நேராக கொண்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். வந்துட்டு இந்த ஊரில் சென்னையிலலாம் ஒரே டிராஃபிக்லாம் இதே தான் இருக்குது, ரொம்ப மோசம் அப்படின்னா, டிராஃபிக் மோசமா? உங்களுக்கு ஓட்ட தெரியல, அது யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு. நம்ம வந்து என்னென்னா நம்ம ப்ளேம் பண்ணாமல் எதுக்காக நீங்கள் வந்து டிராஃபிக்கையோ அல்லது வந்து அந்த இதை ப்ளேம் பண்ணுறீங்க? புரியுதுங்களா? அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரெடிட் கார்டை பொறுத்தவரையும் நல்லது, ப்ரொவைடட், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 90% ஆஃப் பீப்புளுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைங்க எனக்கு சொன்னாலும் புரியாது, எனக்கு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா பெட்டர் ஜிபே மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். கிரெடிட் கார்டு இஸ் நாட் பேட். யாராவது பேடுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, அவ்வளோதான். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு இப்போ லேப்டாப் வாங்குறீங்க, 50,000 ரூபா லேப்டாப், காசு கொடுத்தா 50,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் ஒரு பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா 45,000 ரூபா கொடுத்தாலே போதும். புரியுதுங்களா? அப்போ வந்து அது பெனிஃபிட்டாக இல்லையா? சில கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 சினிமா டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறான். நீங்கள் செலவே இது பண்ண வேண்டாம், உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ அதனால் வந்து கிரெடிட் கார்டுங்கிறது வந்து பேடு கிடையாது. அந்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் ப்ராப்பராக அதை கிரெடிட் கார்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க சார். ஆனால் இப்படிலாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? ஓகே, சரி, இப்போ கிரெடிட் கார்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டில் கொண்டு போய் பைசா எடுப்பாங்க, பேங்க்கில் போயிட்டு வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் ஜாஸ்தி. அது நீங்கள் வந்து
பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்களா, கிரெடிட் கார்டில் ஒரு பொருள் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஎம்ஐ 0 காஸ்ட் இஎம்ஐ அப்படிம்பாங்க. அது பார்க்கணும். 0 காஸ்ட்டான சில இடத்துலலாம் 0 காஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் 0 காஸ்ட்டு இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் கால்குலேஷன் பண்ணணும். நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதை யூஸ் பண்ணேன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட்டு, இந்த மாதிரி நான் லோன் போட்டேன் அப்படின்னதுன்னா அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து பண்ணக்கூடாது. தேர்ட் திங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னா, நான் உனக்கு வாங்கி தரேன்ப்பா, என்ன வாங்கிக்கோ, நீ அப்புறம் எனக்கு காசு கொடு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்லேருந்து பைசா திரும்பி வராது. ஓகே? அல்லது அந்த பொண்ணு லேட்டாக கொடுக்குறான்னா நீங்கள் வந்து மணி, இப்போ அந்த பொண்ணு வாங்கிட்டு 50,000 ரூபாய்க்கு, என்கிட்ட பைசாவே இல்லை, நிஜமாகவே அந்த பொண்ணு கஷ்டப்படுது, கேட்டாலும் அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து உங்களை ஏமாற்றணுங்கிற எண்ணம் இல்லை, பட் நிஜமாகவே மணி இல்லை. அந்த 2வது நீங்கள் பணம் பே பண்ணுமா வேண்டாமா? அப்போ யார் அந்த இதெல்லாம் பே பண்ணுவா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இது பண்ணுறது. எப்போ நீங்கள் பண்ணலான்னா, இப்போ நீங்களும் அந்த பொண்ணு போகிறீங்க, உங்கள்கிட்ட கார்டு இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட கார்டு இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, 5,000 ரூபா ட்ரெஸ், ஓகேயா, 5,000 ரூபா கொடுமான்ட்டு காசை வாங்கிட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் இந்த 5,000 இப்போயும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 5,000க்கும் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு பாயிண்ட்டும் கிடைக்கும். அது பண்ணலாம். ஆனால் பண்ணிவிட்டு நாளைக்கு நீ கொடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூ ஆர் டேக்கிங் எ ஹியூஜ் ரிஸ்க். அன்ஃபார்ச்சுனேட்லி 50% ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ டயத்துக்கு திருப்பி தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து இதாகுது. அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன டியூ டேட்டோ அந்த டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பே பண்ணிடணும். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, 20ஆம் தேதி உங்களுக்கு கட் ஆஃப்னா 10ஆம் தேதி வந்து நீங்கள் பே பண்ணணும். 10ஆம் தேதி பே பண்ணுன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதியை நீங்கள் பே பண்ணுறது நல்லது. 10ஆம் தேதி பண்ணுறீங்க, அன்றைக்கி என்ன பேங்க் ஹாலிடே அல்லது ஏதாவது வந்து அவனுக்கு கிரெடிட் ஆகலைன்னா அந்த ஒரு நாள் கூட வந்து அதை லேட் ஃபீன்னு நினச்சிட்டு அதுக்கு வேறு ஏதாவது சார்ஜ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார். இப்போ ஓவராலாக சொன்னதை பார்த்தா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு நைஃப் மாதிரி. அதை வச்சு நம்ம அருமையான சமையல் பண்ணுறோமா, காய்கறிலாம் கட் பண்ணி பண்ணுறோமா, இல்லை நம்ம ஒரு கொலை பண்ணுறோமா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு டாக்டராக இருந்து ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணலாம். ஸோ இது கையில் இருக்கக்கூடிய கத்தி, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு கத்தியை வந்து ப்ளேம் பண்ணுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஓகே சார், ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே கிளியராக ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக எங்களுக்கு நல்லாவே அட்வைஸுமே கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி சார். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.